இப்ப நீங்க பார்க்க போறது பிரமிடு. ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்த செலவுகள், அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியே நடக்காது, கல்யாணமே ஆகாது. நிறைய வீடுகள்ல மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது. பொண்ணுக்கு பிடிப்பு கொடுத்தே பேச மாட்டாங்க. அப்பமா இப்ப வேணாமா கல்யாணம். பையனும் அதே போல சொல்லுவாரு, செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், வேலை கிடைக்கிட்டான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்ற குடும்பங்கள்ல சுப நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதுன்னா நான் கையில் வச்சிருக்கக்கூடிய பிரமிடு. இந்த பிரமிடு நான் சொல்ற இடத்துல வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு யோகம் வரும். இதுல 3 லேயர் வரும். முதல் லேயரு, 2வது லேயரு, 3வது லேயர். பிரமிடு பொதுவாக வீட்டில் வாசப்படி வைக்கும்போது, வீட்டு வாசப்படி புதுசாக வீடு கட்டுறவங்க வாசப்படி வைக்கும்போது பிரமிடு வைப்பாங்க. 8 பிரமிடு 10 பிரமிடுன்னு. இந்த பிரமிடு கூட வாஸ்து பிரச்சனையை கிளியர் பண்ணோம். சுப நிகழ்ச்சி உங்க வீட்டில் நடக்கவே இல்லைங்க, பையனுக்கு கல்யாணம் தள்ளி போகுது, பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகுதுன்னா இதை வைத்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த பிரமிடு எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், யோகம் தரக்கூடிய பிரமிட் அப்படின்னு இதை சொல்லலாம். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டா சில பரிகார முறைகள் கூட உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்த வைக்கும். சுப நிகழ்ச்சி ரொம்ப நாளாக நடக்கலைன்றவங்க இதை வாங்கி பயன்படுத்துங்க.